இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல கோயில்கள் இருக்குது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ஸ்பெஷல் கூட. கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு அங்காள பரமேஸ்வரி இருக்கிறாங்க. சுமார் 70 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் படவர் பர்வதாஜா குலத்தை சேர்ந்தவர் ரொம்ப அதிக அளவில் வசித்து வந்தாங்க. அவங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். அவங்களுடைய இஷ்ட தெய்வமான அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால் இவங்களுடைய தொழில் வளம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இதனால் மனம் வருந்திய மீனவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய இஷ்ட தெய்வமான அங்காள பரமேஸ்வரி கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு பக்தருடைய கனவுல ஒளி வடிவில் அங்காள பரமேஸ்வரி வராங்க. இனி என்னை தேடி நீ மலையனூர் வர வேண்டாம், நான் இங்கேயே வந்துட்டேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, மேல்மலையனூர் சென்று அங்கே நான் இருக்கக்கூடிய ஒரு புத்தில் மண் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஊரில் வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த பக்தர் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறாரு. சக்தியினுடைய ஆணையை ஏற்று உடனே 6 பேர் மலையனூர் போகிறாங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தில் புத்துலேருந்து ஒரு படி மண்ணை எடுத்துகிட்டு வராங்க. தங்கள் ஊரில் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அம்மனுடைய அருளால் ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு பிடி மண்ணானது படிப்படியாக வளர ஆரம்பிக்குது. பக்தர்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பேரானந்தத்தில் மூழ்கிறாங்க. தாயே, நம்ம ஊரில் வாசம் செய்ய வந்துட்டா, எந்த இடையூறும் ஏற்படாது அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல கோயில் கட்ட முடிவு பண்ணுறாங்க. முதல்ல கீற்று கொட்டைகளை தான் கோயில் கட்டி வழிபாடு செஞ்சாங்க. காலங்கள் ஓடிச்சு. பக்தர்களுடைய பெரிய முயற்சியால் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நல்ல ஒரு பெருசாக ஆலயம் கட்டி திருவுருவச்சில வச்சு பூஜை பண்ணுறாங்க. 2012ஆம் ஆண்டு கடல் பேரலை வந்துச்சு இல்லையா, அப்போது மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் ஒன்றா திரண்டு, தாயே பராசக்தி, எங்களையும் எங்கள் உடைமைகளையும் காப்பாற்று தாயே அப்படின்னு கதறினாங்க. அப்போ குண்டத்துலேருந்து ஒரு கற்பூரம் ஏற்றி அம்பாளோட சன்னதிக்கு முன்னாடி வச்சிட்டாங்க. உடனே பேரலையாய் பொங்கி வந்த கடல் அலை ஆக்ரோஷம் குறைஞ்சி ஊருக்குள்ளேயே போயிடுச்சு. தண்ணியோட அளவும் குறைஞ்சிச்சு. இதை அடுத்து மக்கள் அங்காள பரமேஸ்வரி தான் நம்மளை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க கூறுறாங்க. இந்த கோயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சின்னதாக இருக்கும் ராஜகோபுரம். அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்த குளத்தில் காட்சி தருவாங்க. மேலும் பாவாடராயன், பேச்சியம்மன், விநாயகர், முருகன் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. மகா மண்டபத்தில் கொடிமரம், துவார விநாயகர், பலிபீடம், நந்தி இதெல்லாமே இருக்குது. மகா மண்டபத்தில் 2 புறத்துலையுமே தூணில் அஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிற கதை சிற்பங்களாக காட்சி தராங்க. கோயில் சுவர்களில் தெய்வங்களுடைய ஓவியங்கள் நல்லா அழகாக தீட்டப்பட்டிருக்கு. திருமுகலிங்கமோ குளத்து நீரில் நீர் அருந்த வரும் சிங்கமோ எதிர்த்து சைட்லேருந்து பார்த்தா நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. எந்த ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும், எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் நம்ம விநாயகர் வழிபாடு செய்வோம். அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதை பூர்த்தி பண்ணும்போது அனுமனுடைய வழிபாட்டையும் இவங்க செய்வாங்க. இதை வெளிப்படுத்தும் விதமாக விநாயகரும் அனுமனும் ஆதி எந்த பிரபு என்ற திருநாமத்தில் ஓவியம் ரொம்ப அற்புதமாக காட்சி தருது. அர்த்த மண்டலத்தில் பாவாளராயன், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், அங்காளம்மன் உற்சவர் சிலை, ஐயப்பன் சன்னதியெலாம் இருக்குது. கோயிலுடைய வலது பக்கத்தில் 18 படிகளில் ஐயப்பன் சன்னதி ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. மாலை அணிந்தவர்கள் மட்டுமே 18 படி ஏறி செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. கோயிலின் பின்னாடி உள்ள படிக்கட்டு வழியாக தான் அந்த ஆலயத்துக்கு செல்லணும். கருவறையில் அங்காள பரமேஸ்வரி வடக்கு திசை நோக்கி 4 கரங்கள்லையும் டமருகம், கத்தி, சூளம், கபாலம் இந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் வச்சு வீர சாசன நிலையில் அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பின்னால் சுமார் 7 அடி உயரத்தில் அம்மன் அமர்ந்த நிலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த கோயில் என்னெல்லாம் திருவிழா நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, தைப்பூச திருநாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு காலையில் அம்பாளுக்கு வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணியரும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படுது. செடல் காவடி, அழகு காவடின்னு சொல்லி பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்கிறாங்க. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு கொடி ஏற்றிட்டு 3 நாள் உற்சவம் நடக்கும் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பொதுவாக சிவாலயங்களில்
சிவராத்திரி உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆனால் அம்மனுடைய ஆலயத்தில் சிவராத்திரி உற்சவம் விடிய விடிய நடக்குது ஒரு சிறப்பு அம்சம். மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு மயான கொள்ளையும் இங்கே நடக்கும். திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணுன்றாங்க, வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் பலரும் இங்கே வந்து அம்மனை வந்து பூஜை பண்ணி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகணுன்னா மீனவர்கள் இந்த அம்மன்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் கரை திரும்பணும் தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போகிறாங்க. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு போகிறாங்க. அதே போல் அங்காள அம்மனும் காவல் காத்து வரா அப்படின்றது மெய்சிலிருக்க கூறுறாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த பரங்கிப்பேட்டை அங்காளம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோடு வந்து வழிபட்டிங்கன்னா சகல நன்மைகளையும் பெறலாம் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங்கில் 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் பூஜை நடக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் பரங்கிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த கோயிலை போய் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஓம் சக்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.